நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கீதாராணி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் பரமத்தி வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் 46வது வார்டில் குடிநீர் சரிவர வழங்காததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே காலிக்குடத்தை தலையில் வைத்துக் கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அவர்கள் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து குடிநீர் பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் அனைவரும் ஒன்று திரண்டு மாநகராட்சி முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த அஞ்சூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவனை உடற்கல்வி ஆசிரியர் தனசேகர் என்பவர் ஜாதியின் பெயரை சொல்லி திட்டி அடித்ததாக 8ஆம் வகுப்பு மாணவனின் பெற்றோர் வேதனை தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பையனை மென்ஷன் பண்ணி ஏற்கனவே ரொம்ப நாள் அந்த ஏதோ ஜாதி மோட்டிவா என்னன்னு தெரியல, ஆனால் சொல்லி அடிச்சிருக்காருங்க. அடித்து அந்த பெரம்பே 2ஆ உடஞ்சி நான் இப்போ லஞ்ச் கொடுக்கலான்னு இப்போ போனீங்க பார்த்தா பையன் போனோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே சுருண்டு விழுதுறான். ஹெட்மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். சர்வதேச நினைவாற்றல் திறன் போட்டியில் சர்வதேச அளவில் சாம்பியன் பட்டம் பெற்ற புதுச்சேரி மாணவன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாணவனுக்கு நினைவு பரிசு மற்றும் பூங்கொத்துகள் வழங்கி பாராட்டிய முதலமைச்சர் மேலும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கம் மீது கல்லூரி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த கல்லூரி மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இவ்விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திடல் வளாகத்தில் சத்துணவு திட்டம் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக சிறுதானிய திருவிழா விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கீழ்த்தளத்தில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழா கண்காட்சியை பார்வையிட்டார். அரியலூரில் கடந்த 2022ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது வழக்கறிஞர் அறிவழகன் என்பவரை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி 3 மகன்கள் என 5 பேரும் வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பேருந்தின் பின்பக்கத்தில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் சேலத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து சென்ற பெண்ணை அவரது கணவன் கண் முன்னே ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் பாலியல் தொல்லை அளித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரித்த திண்டுக்கல் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்ற நீதிபதி 24 வருடங்களுக்கு பிறகு ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் என 3 பேருக்கு 9 வருடம் தண்டனை விதித்து பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.